Hello, very good morning, my dear Pasangla. Hi Vishnu, Srinidhi, nice to see you. Yutika, very good morning. Sri Meenakshi, I'm excited. It's a very fun chapter and இதில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மேஜராக வந்து ரேட் மெஷர். ஓகே, அதான் நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறோம். அண்ட் அப்புறம் அப்ராக்சிமேஷன் ஒரு டாபிக் நான் சொல்லி போகிறேன். அது டைம் இருந்தால் பார்க்கலாம். ஆனால் அந்த அப்ராக்சிமேஷன் வந்து உங்கள் சிலபஸ்லேருந்து டெலிட். ஓகே, நீங்கள் வந்து ஒரு 2-3 வருஷம் முன்னாடி புக் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷன் வாஸ் தேர் இன் சிபிஎஸ்சி. பட் நவ அப்ராக்சிமேஷன் இஸ் டெலிட்டட். யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்டடி தட். பட் அது ஜேஇ மெயின்ஸ்ல இல்லை அட்வான்ஸ்ல யூஸ் ஆகும். ஸோ அதனால் எனிவே நான் சொல்லி கொடுத்துருவேன். சரியா? கிரேட், ஆரம்பிக்கலாமா? ஃபேண்டாஸ்டிக். யுகேஷ், nice to see you, Yogesh. Welcome. Harini, Sivaranjani, Sachin, Amrita, somebody please remind me in Telegram. Okay, Telegram la enakku message போடுங்க டே டைம்ல இல்ல ஈவினிங்ல, so that I will remind my team to upload the DPPs. சரியா? Great. Tejasvi, good morning. So ஆரம்பிக்கலாம் பசங்களா. இது வந்து one of the most interesting chapter, one of the most tricky chapters I would say. Okay, இதுல இருந்து கேள்விகள் வேற லெவல்ல வரலாம். ஓகேவா? It's a very good chapter. Probably one of my favorite conceptually. இந்த chapter வந்து கான்செப்ட் ரொம்ப ஹெவி. Okay, very good chapter I would say in differentiation or differential calculus. So firstly we will study rate measure. இதான் நம்மளோட NCERT முதல் டாபிக். ரொம்ப ஈஸியான டாபிக். ஆனா இதுல கேள்வி வந்து வச்சு செய்யலாம். ஓகேவா? சோ அதான் இங்க காமிக்க போறேன். கேள்விகள் நிறைய வரலாம். சோ நான் டாபிக் ரொம்ப சிம்பிள். So first of all dy by dx என்னது? dy by dx is the rate of change of y with respect to x. அதான் அதோட அர்த்தம். dy by dx னா small change in y for a small change in x. x கொஞ்சம் நான் மாத்துனா என் y எப்படி மாறுது? அதான் dy by dx. அதான் slope of our curve. Right? We all know that. We have studied it extensively in our 11th standard when we learned physics. Right? I hope all of you are aware of that. Now இது dy by dx மட்டும் இல்ல, we can use it anywhere. For example, circular area வந்து pi r square. இப்போ ஏரியா எப்படி ரேடியஸ் ஓட மாறுது அதை டெஸ்ட் பண்ண I will find dA by dr. புரியுதா? How the area is changing with respect to my radius, that is dA by dr. I have to differentiate this with respect to radius, so it will be 2 pi r. Okay, அதே சர்க்கிளுக்கு if I want to find how area is changing with respect to time, how the area is changing with respect to time னா dA by dt. So அப்ப என்ன வரும்? dA by dt னா டைம் ஆல டிஃபரன்ஷியேட் பண்றேன். டைம் ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா I have to use chain rule. ஏன்? ஏன்னா இங்க r வேரியபிள் but I am differentiating with respect to time, so it's different. So it will be 2 pi r dr by dt. இதான் rate of change of area with respect to time. Okay, அதே மாதிரி volume of a sphere 4 by 3 pi r cube. So இத நம்ம பார்க்கலாம். How the volume is changing with respect to radius. The rate of change of volume with respect to radius is 4 pi r square. And அதே மாதிரி the rate of change of volume with respect to time is 4 pi r square dr by dt. So இதான் basics. You guys should be very thorough in this. அதனால தான் டிஃபரன்ஷியேஷன் முடிச்சிட்டு உங்க எல்லாருக்கும் பேசிக்ஸா சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா கடைசியா நம்ம வந்துரும். ஓகேவா? இது எல்லாருக்கும் கிளியரா? இதுல எந்த டவுட் இல்ல. ஏன்னா இப்போ வந்து next 1 hour we are only solve. சார் என்ன சார் இதுல இருந்து 1 hour சால்வ் பண்ண போறோம்? ஆமா, ஏன்னா அவ்வளவு கேள்வி வரலாம். இதுல இருந்து அவ்வளவு கேள்வி வரலாம். ஓகே, சோ கிரேட். மென்சுரேஷன் ஃபார்முலா கொடுங்க சார். எஸ் கிருத்திக் எல்லாமே இருக்கு, டோன்ட் வரி. குட் மார்னிங் கிங். மிதுனா மெயின் சிலபஸ் இப்போதைக்கு போன வருஷம் சிலபஸ் தான் இருக்கு. அதுதான் மோஸ்டா வரும், அவ்வளவு மாற்றங்கள் வராது. சோ போன வருஷம் சிலபஸ் டவுன்லோட் பண்ணி பாரு. சார் till when can we view this course? சாய்ட் இந்த கோர்ஸ் வந்து அடுத்த வருஷம் மே அட்வான்ஸ் முடிய வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆக்சஸ் போயிடும். ஓகே, கான்செப்ட்ஸ் சொல்லி தருவாங்க சஹனா it will be very good. Just blindly believe me and join. Okay, if you are advanced aspirant, ஏகலாக பாஸ் பண்ணி எனக்கு கேட்காதீங்க. நல்லா இருக்குதா, யூஸ்ஃபுல்லா இருக்குதா, 1000% it will be useful. Okay, but you should be an advanced aspirant. இல்ல ஒண்ணும் புரியாது. நீ வந்து சும்மா ஸ்கூல் போஷன் மட்டும் படிக்கிற, உனக்கு ஸ்கூல் மட்டும் போதும்னு நினைச்சீனா அப்ப வேஸ்ட். ஓகே, ஏகலாக is probably the best teachers in the country. Okay, I don't want to say that anymore. Okay, நீங்களே போய் பாருங்க. Great. Local maximum and local minimum. டே யாரு? தர்ஷினி. அது கடைசியா வந்து தர்ஷினி. இப்போ நான் I have to teach you rate measure. அதுவே 1 hour ஆயிடும். Okay, so yeah, let's get started. And guys, before I start, I want to tell you one thing. Guys, if at all என்னைக்காவது ஒரு நாள் நான் காலையில 5 மணிக்கு கிளாஸ் வரலனா கண்டிப்பா நான் வர மாட்டேன். ஓகேவா? அப்படி மிஸ் பண்ணிட்டேனா ஓகே, because like I said, this week is very important. So if I don't come at 5:30, don't wait for me. Okay, you start doing your work. மோஸ்ட் நடக்காது, கண்டிப்பா நான் வருவேன். அப்படி எனக்கு நான் வராட்டி நீங்க வந்து எனக்காக வெயிட் பண்ணலாம். ஏன்னா நான் வந்தா 5:30 வந்துருவேன், 5:35 வந்துருவேன், 5:35 குள்ள வந்துருவேன். சரியா? ஏன் சொல்றேன்னா யூசுவலா நான் இப்போ விடியல் பேட்சோ எந்த பேட்சோ வேதாந்தம் எடுத்தா ஈவினிங் இருக்கும்ல, ஸோ நான் வந்து அதை மாத்திடுவேன் டைம். நான் வரலன்னா நான் கிளாஸ் நாளைக்கு மாத்திடுவேன். ஆனா இந்த கிளாஸ் 5:30 மணிக்கு நான் வந்து யார்ட்டையும் கால் பண்ணி சொல்ல முடியாது, கிளாஸ் மாத்துங்க, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க வேதாந்த ஆஃபீஸ்ல. ஸோ அதனால let's inform you. If at all I don't come 5:35 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி கண்டிப்பா வர மாட்டேன். ஓகே, ஏன் சொல்றேன்னா this week is quite important for me, so I might not make it. 20. ஸோ பசங்களா இதுல வந்து நிறைய பேர் டவுட் இருக்கும். சார் இங்க நான் வந்து dA by dt கண்டுபிடிக்குமா, இல்ல dA by dr கண்டுபிடிக்குமா, இல்ல dr by dt கண்டுபிடிக்குமா? ஒண்ணுமே புரியல சார். See, ஒண்ணு நம்ம பார்க்கலாம். அவன் என்ன சொல்றான்? Radius of the circle is increasing at uniform rate. Radius தான் increase ஆகுது. அப்ப radius is changing. அப்ப dr by something. யூசுவலா ரேட்னாலே with respect to time. யூசுவலா, ஆனா எப்பவுமே கிடையாது. சில டைம் இதுவுமே ரேட் தான் சொல்லுவாங்க. Rate of change of area with respect to radius. So அதனால ரேட்னா generally it's time, but don't be bent on that. Okay. Now, நான் எப்படி கெஸ் பண்ணுனா I look at the units. யூனிட்ஸ் பாரு சார், இது சென்டிமீட்டர் per second சார். per second னா அப்ப கீழ டைம். சோ நம்ம பார்க்கிறது ரேடியஸ். ரேடியஸ் எப்படி மாறுதுன்னு பார்க்கணும். அதோட யூனிட்ஸ் வந்து சென்டிமீட்டர் per second. அப்போ it is dr by dt. சோ என்னோட dr by dt எவ்வளவு? dr by dt வந்து +2. பசங்க ரொம்ப முக்கியம்டா சைன். சைன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்கிரீசிங்னால +2. இதே டிக்ரீசிங் கொடுத்தா -2. இதெல்லாம் கவனிக்கணும். ஓகேவா? புரியுதா? Then find the rate of increase of the area of the circle. இப்போ அவனே கேக்குறான் ஏரியா எப்போ இன்க்ரீஸ் ஆகுது கேக்குறான். So area rate of increase again with respect to time. So dA by dt, rate of change of area கேக்குறான், is equal to 2 pi r dr by dt. அவன் எப்போ கேக்குறான்? Find the rate of change of area எப்போ? When the radius is 20. Radius 20 cm இருக்கிறப்போ என்ன rate of change of area எவ்வளவு கேக்குறான். அப்ப அது என்ன ஆகும்? 2 into pi into 20. dr by dt எவ்வளவு? dr by dt தான் +2 ஆச்சே. So it will be what? It will be 80 pi. எவ்வளவு 80 pi? +80 pi.
சென்டிமீட்டர் ஸ்கொயர் per second. யூனிட்ஸ்ல கரெக்ட்டா போடணும். போர்ட் எக்ஸாம் செக் பண்ணுவாங்க. போர்ட் எக்ஸாம் யூனிட்ஸ் விடக்கூடாது. யூனிட்ஸ் இல்லாம நீ போட்டு 85 கொண்டு வந்தா கூட they will cut half mark. It will be very annoying, but you have to be careful. புரியுதா? Are you all clear? Okay. Very good. Ashika, fantastic. Tejashri, fantastic. How dr by dt is 2? காலேஜ் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க காலேஜ் முதல் லைன். Okay. கிருத்திக் ராஜ் சொல்லி தரேன் கவலை. நிறைய டவுட்ஸ் வருது. I'll teach you. See, radius of the circle is increasing காலேஜ். அப்போ radius மாறுதுனா அப்ப அந்த term dr வரும். ஏன்னா any மாற்றம் of that variable is d of that variable. So radius மாறுதுனா dr. Okay. இப்போ ரேட் னு கொடுத்திருக்காங்க. ரேட்னா யூசுவலா with respect to time. ஜெனரலா பொதுவா ரேட் னு சொன்னாலே with respect to time தான். Rate of change of velocity is acceleration. அதான் dv by dt. புரியுதா காலேஜ்? அப்ப rate of change of radius வந்து dr by dt. அதுக்கு இன்னொரு க்ளூ என்ன காலேஜ்? நம்மளோட யூனிட்ஸ் பாரு. சார் சென்டிமீட்டர் per second. கரெக்ட்டா சூட் ஆகுதா? சென்டிமீட்டர் per secondனா distance by time. அந்த மாதிரி தான் வருது. சோ அப்ப dr by dt தான் நம்பர் 2. ஏன்னா அவன் கொடுத்திருக்கான் காலேஜ் கேள்வியில. ஏன் +2 னா ஏன்னா இன்கிரீசிங். இதே டிக்ரீசிங் கொடுத்தா -2. இதே அவன் கேள்வியில டிக்ரீசிங் கொடுத்தா -2. இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? இப்போ they are asking rate of increase of area. Rate of increase of area. அதுதான் dA by dt. கிருத்திக் ராஜ் புரியுதா? அப்புறம் I am finding into +2 டேய். into +2 டேய். அதான் 80. ஓகேவா? ஆட் கிடையாது. ஒழுங்கா பாருங்க. ஓகே. JEE 2025 என்ன சார் இருக்கு? JEE 2025 க்கு அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ்ல மெயின் டாபிக் இது ரேட் மெஷர், அப்புறம் மேக்ஸிமம் மினிமம், இன்கிரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அவ்வளவுதான். ஓகேவா? அப்புறம் ரோல்ஸ் தியரம், லாக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம் அதெல்லாம் இருக்கு. ஆனா அது CBSE ல ரிமூவ் பண்ணான்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ AOD ல முக்கியமான டாபிக் பசங்களா which I want you to know, I want you to both local and global. ஓகே. தென் இன்கிரீசிங் டிக்ரீசிங் இதான் பயங்கர இம்பார்ட்டன்ட். இன்கிரீசிங் டிக்ரீசிங் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அப்புறம் ரோல்ஸ் தியரம், அப்புறம் லாக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம், LMDT. சோ இதான் நம்மளுடைய AOD டாபிக். அப்ராக்ஸிமேஷன் ஒன்னு இருந்துச்சு. அது இப்ப தூக்கிட்டாங்க. ஆனா மெயின்ஸ்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இதையும் படிச்சுக்கோங்க. எனவே நான் டீச் பண்ணுவேன். நான் இதெல்லாம் டீச் பண்ணுவேன். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். அடுத்த கேள்வி ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. இது யார் உருப்படியா பண்றான்னு பாப்போம். சார் அதே கேள்வி தான் சார். அதே கேள்வி தான் ஆன்சர் வேற. சொல்லு என்ன ஆன்சர்? செக் பண்ணா எவன் உருப்படியா பண்றாங்க. வெரி குட் யுத்திகா, சூப்பர். -85 that's the correct answer. Okay, -85 is the right answer. Good job guys. வேற லெவல். of a மாறுதா, ரேடியஸ் மாறுனா dr கண்டிப்பா வரணும். ஓகேவா? யூனிஃபார்ம் ரேட்னாலே with respect to time. அப்ப dr by dt. அது மட்டும் இல்ல, நான் டபுள் கன்ஃபர்மேஷன் பண்றேன். டபுள் கன்ஃபர்மேஷன் எப்படி பண்றேன்? சார் யூனிட்ஸ் பார்த்தா சென்டிமீட்டர் per second சார். அப்ப கண்டிப்பா with respect to time. சோ அப்ப அவன் dr by dt தான் கொடுத்திருக்கான். அவசரத்துல பண்ணினா டைரக்டா நீ 2 போட்டு போயிட்டே இருப்ப. ஆனா 2 போட்டு போயிட்டே இருந்தா தப்பு வாங்க, முட்டை மார்க் வாங்க. ஏன்னா இது -2. ஏன் -2? ஏன்னா ரேடியஸ் குறையுது. டைம் ஆக ஆக என் ரேடியஸ் குறைஞ்சிட்டே வருது. நம்ம பலூன்ல காத்து போற மாதிரி ஒரு சர்க்கிள் பலூன் இருக்கா, அந்த பலூன்ல காத்து போயிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகும்? ரேடியஸ் குறையுமா? அந்த மாதிரி ஞாபகம். ஓகேவா? பலூன் வந்து 3D, சர்க்கிள் 2D, பட் ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். ஒரு சர்க்கிள்ல டைம் ஆக ஆக ரேடியஸ் குறைஞ்சிட்டே வருது. அதான் நடக்குது. புரியுதா? யூனிஃபார்ம் ரேட். இப்போ அவங்க கேட்டா ஏரியா எப்படிப்பா மாறும்? ஏரியா என்ன ஃபார்முலா சர்க்கிளுக்கு? πr ஸ்கொயர். சோ அப்ப the rate of change of area is what? 2πr dr by dt. நம்ம எப்ப கண்டுபிடிக்கும்? We are finding out at 20 cm. So the rate of change of area I have to find at r equal to 20. So it will be what? 2 into pi into 20 into dr by dt வந்து -2. So that will be -80 pi centimeter square per second. That is the answer. Okay ba? Are you all clear? இதான் நம்மளோட rate of change of area. Rate of change of area with respect to time. Okay ba? So shall I move forward? 2 1 let's go. நான் ஆசைப்படுற மாதிரி எல்லாரும் தப்பு. Think guys, நம்மளோட fastest fingers list you get fast answer பண்ணிருக்காங்க. விஷ்ணு, நிரோஷிகா, ஆப்ஷன் சி கரெக்ட். ஏன் பி தப்பு? பி தான் மெஜாரிட்டி சொல்லிருக்காங்க. ஏன்னா இங்க நான் கேட்டிருக்கிறது rate of decrease of area கேட்டிருக்கேன். இது அப்படியே போன கேள்வி தான். இது அப்படியே போன கேள்வி தான். dr by dt எவ்வளவு? dr by dt வந்து 2πr dr by dt. சோ அப்படியே போன क्वेश्चन தான். சோ அப்ப rate of change of area at r equal to 20 கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வரும்? It will be 2 into pi into 20 into dr by dt is 2 cm per second with a minus sign. சோ அப்ப -80 வரும். சார் அப்ப ஆன்சர் நாங்க தான் கரெக்ட், நீங்க தப்பா சொல்றீங்க சார். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் சார். வெயிட் பண்ணு. என்ன தப்புனா சி, இப்ப acceleration is equal to -2 meter per second square னா retardation எவ்வளவு? If my acceleration is -2, what is my retardation? Retardation is 2. ஏன்னா retardation சொன்னாலே it is negative, it is backwards. புரியுதா? அந்த மாதிரி இவன் என்ன கேக்குறான்? டிக்ரீஸ் எவ்வளவு தான் கேக்குறான். அவன் கேக்குறதே டிக்ரீஸ். அப்போ நீ மைனஸ் சைன் இல்லாம வெறும் பாசிட்டிவ் தான் சொல்லணும். எவ்வளவு பேர் யோசித்து பதில் சொன்னீங்க தெரியல. ஆனா இதான் மெத்தட், இதான் லாஜிக் behind the answer. புரியுதா? This is the logic behind the answer. Are you all clear? ரூபாய் செலவழிக்கிற. ஆனா அதை விக்கிறப்போ you are selling it at 15. ஓகே, அப்போ லாஸ் எவ்வளவு? அப்போ லாஸ் வந்து எவ்வளவு? லாஸ் வந்து 5 ரூபீஸ் தான். லாஸ் -5 சொல்ல மாட்டேன். ஓகே, சோ செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அதான் யூசுவலா ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது. ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் SP - CP. சோ ப்ராஃபிட் -5. ப்ராஃபிட் -5 னா அப்ப லாஸ் எவ்வளவு? லாஸ் -5 இல்ல, லாஸே நெகட்டிவ்ன்ற வார்த்தை. சோ லாஸ் will be 5. Did you get it? Are you all clear? Yeah. Yep. Very good. Let's go forward. சோ இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். பசங்களா, I'll answer your questions. அந்த டைம்ல நீங்க இதெல்லாம் சால்வ் பண்ணுங்க. ஏரியா நெகட்டிவா இருக்க வாய்ப்பே இல்ல. கிருத்திக், ஏரியா will not be negative. Okay, area is always positive. Area vector தான் sometimes it might be negative, positive depending on direction. அது நம்ம physics ல படிப்போம். area vector, especially in electric flux calculation, magnetic flux, அங்க நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஏரியா மற்றபடி நெகட்டிவா இருக்க வாய்ப்பே இல்ல. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா தான் பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். See, rate of change of area பாசிட்டிவா இருந்துச்சுனா ஏரியா வளருதுன்னு அர்த்தம்.
ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா நெகட்டிவ் ஆச்சுன்னா ஏரியா குறையுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஓகேவா? கிரேட். அண்ட் ஜேஇ மெயின்ஸ்க்கு ஏ கிளாஸ் சேரலாமா? சி ஜேஇ மெயின்ஸ்க்கு ஏ கிளாஸ்ல தனியா ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஃப்ரம் டிசம்பர் எண்ட். ஓகே, ஸோ டிசம்பர் எண்ட்ல இருந்து ஜேஇ மெயின்ஸ் பேப்பர் மார்க் டெஸ்ட் டெய்லி வைப்பாங்க. ஜனவரியில டெய்லி ஒன் பேப்பர். ஸோ 30 நாள் 30 பேப்பர் சால்வ் பண்ணி எக்ஸாம் போகும். ஸோ அதுக்கும் தே ட்ரெயின் யூ. ஏன்னா ஜேஇ மெயின்ஸ்க்கும் ஏ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டூ வெல். பட் லைக் ஐ செட் பசங்களா, தே வில் மேக் யூ an expert. நீ உனக்கு வெரி இருந்துச்சுன்னா, அந்த கத்துக்கிற ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா உனக்கு இட் பி வெரி யூஸ்ஃபுல். பட் ஆனா யூ ஷுட் பி a டாப் ஆஸ்பைரன்ட். என்ஐடி போகணும், ஐஐடி போகணும், அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருந்தா உனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி உனக்கு சிபிஎஸ்சி தான் உனோட கோல். ஸ்கூல்ல நல்லா பண்ணா போதும் சார், எனக்கு ரொம்ப ஹை லெவல்ல வேணாம் அப்பனா ஏ கிளாஸ் சூட் ஆகும். யாருக்கு சூட் ஆகும்னா என்ஐடி திருச்சி கல்ச்சா போதும், இல்ல ஐஐடி போகணும், அந்த மாதிரி டாப் ஜேஇ மெயின் ஆஸ்பைரன்ட்ஸ் ஆர் ஜேஇ அட்வான்ஸ் ஆஸ்பைரன்ட்ஸ் ஃபார் யூ கைஸ் இட் வில் சூட் த பெஸ்ட். ஓகே, I made a video on it in YouTube. அந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்திருப்பேன் ஜாயின் பண்றதுக்கு. பசங்களா, you have a discount code. Okay, 20,000 price. ஆனா டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணி you can get it for 15,000 and it's totally worth it. இத பத்தி நான் போன கிளாஸ்ல சொல்லிருந்தேன். யூசுவலா நான் சொல்ல மாட்டேன், இத பத்தி நான் அவ்வளவா கிளாஸ்ல வந்து சொல்ல மாட்டேன். பட் ஆனா இது நல்ல ப்ரோக்ராம் ஃபார் 12th standard students. 11th next year இருக்கும். 11th வேணும்னா you can get it if you want to see those teachers. Okay, so இந்த கேள்விக்கு பதில் என்னப்பா? யாரும் சால்வ் பண்ணீங்களா? x ஓட வேல்யூ மட்டும் சொல்லுங்க. What did you get x as? Fantastic. x plus or minus 4 ரெண்டு வேல்யூ வரும்டா. எல்லாரும் ஒரு வேல்யூ சொல்றீங்க. அமிர்தா 2 values will get x is plus or minus 4. ஓகேவா? சோ இப்போ என்ன சொல்றாங்க? a particle moves along the curve. இது வந்து ஒரு curve. இந்த curveல அந்த particle மூவ் ஆகுது. ஏதோ ஒரு பாயிண்டோ, ஏதோ ஒரு எறும்போ, ஏதோ ஒன்னு. It's moving along this curve. Find the points on the curve where the y coordinate is changing na dy 8 times as fast as the change in x coordinate. So fast na with respect to time. So என்னோட dy by dt is 8 times dx by dt. கரெக்ட்டா? இது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஏனா ரெண்டாவது ஸ்டேட்மென்ட் வாசித்து பாருங்க. The rate of change of y coordinate is 8 times the rate of change of x coordinate. என் y coordinate மாறுது, என் x coordinate மாறுறத விட 8 மடங்கு அதிகம். இப்போ புரிஞ்சா? சோ தமிழ்ல சொல்லி பாரு, அப்புறம் ஈக்குவேஷன் எழுது. சோ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சா எல்லாருக்கும்? Are you all clear? Everybody happy with this? So now you can solve it. So 6 times dy by dt is equal to 3x square dx by dt plus 0. So இப்போ நான் என்ன பண்றேன்? I am differentiating அவங்க கொடுத்திருக்க curve with respect to time. So 6 times dy by dt equal to x cube derivative 3x square. ஆனா chain rule. ஏனா variable x but I am differentiating with respect to time. அப்புறம் 2 is a constant. So derivative of a constant is முட்டை. அவ்வளவுதான். So இப்போ 3 உம் 6 உம் 2 times. So 2 dy by dt is equal to x square dx by dt. அவ்வளவுதான். இப்போ dy by dt நமக்கு தெரியும் 8 dx by dt. அது தூக்கிங்க போடு. அது தூக்கிங்க போட்டா 2 into dy by dt is 8 dx by dt. That is equal to x square dx by dt. So ரெண்டு இடத்துல dx by dt will cancel. 16 is equal to x square. Sir, அப்ப ரூட் எடுத்தா நீங்க என்ன சொல்றீங்க? வெறும் பாசிட்டிவ் தான் வரும். ரூட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இப்போ நீங்க என்ன பிளஸ் மைனஸ் 4 சொல்றீங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது சார். என்ன சார் நீங்க ஒரு தடவை பாசிட்டிவ் சொல்றீங்க, ஒரு தடவை நெகட்டிவ் சொல்றீங்க. எப்படி சார் பிளஸ் மைனஸ் 4? வெறும் பிளஸ் 4 தான் வரணும். That means you didn't understand basics. See, root of 16 சொன்னா வெறும் 4 தான். root of 16 சொன்னா வெறும் 4 தான். ஆனா x square 16 சொன்னா அப்ப x plus or minus 4 ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே வேற வேற. ஏனா இப்போ நண்பர்களே இது நல்ல கேள்வி. இது நிறைய பேர் டவுட் so I'll explain. x square 16 னா how do you solve? ரெண்டு பக்கம் ரூட் எடுப்பீல. So root of x square is equal to root of 16. இப்போ ரைட் சைடுல பாத்தீங்கன்னா இது plus 4. அது மாற்றமே இல்ல. ஏனா ஸ்கொயர் ரூட் என்னைக்குமே பாசிட்டிவ் தான். ஸ்கொயர் ரூட் என்னைக்குமே பாசிட்டிவ் தான். ஆனா லெஃப்ட் சைடு என்னது? root of x square is modulus of x. So modulus of x 4 னா எப்போ x 4 ஆ இருக்கலாம் -4 ஆ இருக்கலாம். இப்போ புரியுதா? இது யாரும் மறக்காதீங்க டாடி. இதெல்லாம் 10th standard லெவல்ரா. இதெல்லாம் 10th class level. இதெல்லாம் தப்பு பண்ணாதீங்க. சரியா? So x கண்டுபிடிச்சா y you can get it. You guys do it. I will leave it to you. Okay. x கண்டுபிடிச்சீங்கன்னா y கண்டுபிடிக்க தெரிய மாட்டல. ஏனா அவன் கேக்குறான் find the points. Find the points னா you have to give both the coordinates. X coordinate and y coordinate. y வந்து 11 வரும். So அப்ப 4, 11 ஒரு பாயிண்ட். அப்ப x -4 னா x -4 னா -64 + 2. அப்ப y வந்து -62/6. அப்ப y வந்து -31/3. So அப்ப -4, -31/3. ஓகேவா? Are you all clear? Everybody happy with this? Everyone, shall I move forward? So இதான் நம்மளோட ஆன்சர். I hope you guys liked it. If anybody has a doubt, feel free to ask. Let's go. நிறைய ஆட் வருதா? இது வேதாந்த் வெப்சைட்ல. டேய் வாய்ப்பே இல்ல. What are you saying? Okay. So now let's go to the question. I hope you guys are ready. Okay. Okay, Ashika, no problem. I understand. Why dx in this slide? எங்க இதெல்லாம் கேக்குது யுத்திகா. யா இதுவும் பண்ணலாம் யுத்திகா. See, யுத்திகா is asking sir, நீங்க dy by dt பண்ணீங்க. இங்க என்னன்னா dy by dx பண்ணிருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் யுத்திகா. I'll tell you why. See, dy by dt வந்து is 8 times dx by dt. அப்போ யுத்திகா இவங்க என்ன பண்றாங்கன்னா dt கேன்சல் பண்ணிட்டு அவன் என்ன எழுதுறான் dy by dx வந்து 8 எழுதுறான். சோ இங்க அவன் டிஃபரன்ஷியேட் பண்ணி dy by dx கண்டுபிடிக்கிறான். 6 dy by dx is equal to 3x square plus 0. ஏனா now I'm differentiating with respect to x. So இப்போ செயின் ரூல் வராது. So அப்ப dy by dx is x square by 2. See, அதே மாதிரி சால்வ் பண்ணலாம் யுத்திகா. புரியுதா? ரெண்டுமே கரெக்ட். Both are fine. Whichever you like you can do it. Got it? சூப்பரா? Okay. Now இதுதான் நல்ல கேள்வி. இந்த மாதிரி நிறைய கேள்வி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ்ல நீங்க பாப்பீங்க. Please try to solve it. y கோஆர்டினேட் புரியலையா? ஜெரோ அஷ்ரஃப் x சப்ஸ்டிட்யூட் பண்றா டேய். என்னடா கேள்வி இது? 6y = x cube plus 2 டா. x இல்ல ஃபைனல் அட் யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் ஓகேவா? That's my cone and கீழ வாட்டர் போட்டு வாட்டர் லீக் ஆகுது. வாட்டர் லீக் ஆகுது என்னது? வாட்டர் லீக் ஆனா வால்யூம் இஸ் கோயிங். ஏன்னா தண்ணி போகுதுனா வால்யூம் போகுது.
ஸோ அதான் இங்க பாருங்க வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிசினா சென்டிமீட்டர் கியூப், 4 சென்டிமீட்டர் கியூப் per second. அது என்னது? இட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம். அண்ட் அது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா தட் வில் பி -4. தட் வில் பி -4. ஏன் -4? ஏன்னா பிகாஸ் வால்யூம் இஸ் ரெடியூசிங். என் கோனிக்கல் ஃபனல் இருக்க வால்யூம் குறையுது. அப்ப டைம் ஆக ஆக வால்யூம் கம்மியாகும். டைம் ஆக ஆக வால்யூம் கம்மியாச்சுன்னா dv by dt will be negative. இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் பேசிக்ஸ். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தட். ஓகேவா? அதனால இனிஷியல் பண்றப்ப பொறுமையா பண்ணலாம், பறக்க வேணாம். சரியா? சோ நவ அவன் என்ன கேக்குறான்? சோ தண்ணி இருக்கு உள்ள, தண்ணி தான் லீக் ஆயிட்டே வெளிய வந்துட்டு. ஓகே, சோ the semi vertical angle எவ்வளோ சார்? semi vertical angle வந்து இங்க இருந்து அப்படி கனெக்ட். சோ இதான் semi vertical angle, that will be 60 degrees. ஏன் 60 degrees? ஏன்னா vertical angle 120. கோனுக்கு vertical angle பசங்க ரொம்ப முக்கியம். this is the vertical angle முழுசா. அதுல பாதி தான் semi vertical angle. புரியுதா? ஒரு கோனுக்கு இதான் vertical angle, semi vertical அதுல பாதி. அது ரொம்ப முக்கியம். சரியா? சோ இதுதான் the radius of the cone. இந்த மொத்த ஹைட் தான் height of the cone. ஓகேவா? இப்போ at intermediate stage எப்பவுமே நம்ம கால்குலஸ் யூஸ் பண்றப்போ we take intermediate stage. பிசிக்ஸ்லயும் பண்ணிருப்பீங்களா? நம்ம 11th பிசிக்ஸ் எவ்வளவு டாபிக் படிச்சிருப்பீங்க? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் நம்மளோட சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறப்போ எல்லா இடத்துலயுமே யூ டேக் இன்டர்மீடியட் லாஸ் ஆஃப் மோஷன். எந்த சாப்டர் நீங்க படிச்சாலும் இஃப் யூ அப்ளை கால்குலஸ் யூ டேக் an intermediate stage. அதான் நான் எடுத்துருக்கேன். தண்ணி குறைஞ்சிட்டே வரப்போ ஒரு நடுவுல ஒரு ஸ்டேஜ் எடுத்துருக்கேன். அந்த ஸ்டேஜ்ல என்னோட ரேடியஸ் வந்து r வச்சுக்கோ, என்னோட ஹைட் வந்து h வச்சுக்கோ. ஓகேவா? அதே மாதிரி என்னோட ஸ்லாண்ட் ஹைட் வந்து l வச்சுக்கலாம் அந்த ஸ்டேஜ்ல. ஓகேவா? ஏன்னா அதான் ஸ்லாண்ட் ஹைட். ஒரிஜினல் ஸ்லாண்ட் ஹைட், லெட்ஸ் சே ஒரிஜினல் ஸ்லாண்ட் ஹைட் வந்து கேபிட்டல் L வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இதுதான் எதுவும் பிரச்சனை இல்லை. இதான் ரொம்ப முக்கியம். யூசுவலா நம்ம கோன்ல என்ன யூஸ் பண்ணோம்னா, யூசுவலா நம்ம எது யூஸ் பண்ணோம்னா, சி இப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிளும் லெட்ஸ் நேம் இட் A B C D E. ஓகேங்களா? ABC triangle வந்து similar to triangle ADE. இல்லையா? So similarly now the sides are proportional. So R by R is equal to H by H. இதான் யூசுவலா நம்ம யூஸ் பண்ணுவோம். யூசுவலா நம்ம யூஸ் பண்றது இதான். ஓகேவா? ஏன் சார் இதெல்லாம் சொல்லி விடுறீங்க? I tell you. வால்யூம் ஆஃப் கோன் எவ்வளவு? வால்யூம் ஆஃப் கோன் வந்து 1/3 pi R square H. இல்லையா? இதான் வால்யூம் ஆஃப் கோன். இப்போ I need dV by dt. ஆனா நான் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஏன்னா ரெண்டு வேரியபிள் இருக்கு. என்கிட்ட ரெண்டு வேரியபிள் இருக்கு. நான் எப்படி பண்ணுவேன்? I need to make it a single variable problem. ஏன்னா நம்ம படிக்கிறது கால்குலஸ் எல்லாமே ஒரே வேரியபிள். எனக்கு ரெண்டு வேரியபிள் இருந்தா பிடிக்காது. நான் ரெண்டு வேரியபிள் இருந்தா ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் ஆக்கணும், அதுக்கு அப்புறம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். வால்யூம் ரெண்டு வேரியபிள் இருக்குன்னா அதை ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளா ஆக்கு, அதுக்கு அப்புறம் நீ சால்வ் பண்ணு. புரியுதா? இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? சார் அவன் ஸ்லாண்ட் ஹைட் கொடுத்திருக்கான் சார், அண்ட் அவன் ரேட் ஆஃப் டிக்ரீஸ் ஆஃப் ஸ்லாண்ட் ஹைட் கேட்கறான். ஏன்னா தண்ணி குறைஞ்சிட்டே வருது. தண்ணி குறைஞ்சிட்டே வருதுன்னா என் ஸ்லாண்ட் ஹைட் குறையும்ல. அவன் கேட்கறான் எந்த ரேட்ல எந்த ஸ்பீட்ல ஸ்லாண்ட் ஹைட் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு கேட்கறான். சோ he wants you to find out dl by dt. இதான் அவன் கேட்கிற கேள்வி. அதான் அவன் கேட்கிற கேள்வி. இதெல்லாம் you should understand. சோ நான் என்ன பண்ண போறேன்? வால்யூமை பார்த்தா சார் வால்யூம் ஃபார்முலால ஸ்லாண்ட் ஹைட்டே இல்ல சார். ஆனா கொண்டு வரலாமா? எஸ், முடியும். ஏன்? ஏன்னா நண்பர்களே sin 60 is opposite by hypotenuse. Cos 60 is adjacent by hypotenuse. So r is equal to L into root 3 by 2 and h is equal to L into 1 by 2. So r க்கு பதிலா I will put root 3 by 2 L. So root 3 by 2 L whole square பண்ணும். ஏன்னா r square. h வந்து L by 2. So அப்ப வால்யூம் என்ன ஆயிடும்? வால்யூம் is 1/3 pi 3L square by 2 into 3L square by 4. 3L square by 4 into L by 2. So the volume is equal to what? 3 cancel ஆச்சுனா pi L cube by 8. இதான் வால்யூம். சூப்பரா? இப்போ I can find dV by dt. இப்போ dV by dt கண்டுபிடிக்கலாமா? எஸ். ஏன் சார்? ஏன்னா ஒரே வேரியபிள் கொண்டு வந்துட்டேன். So it will be 3 pi L square by 8 dl by dt. ஏன்னா I'm differentiating with respect to time. So வேற வேரியபிள். அப்ப chain rule. So அதனால 3 pi L square by 8 dl by dt is -4. ஏன்னா வால்யூம் சேஞ்ச் -4. So அப்ப என்ன வரும்? நம்ம எப்ப கண்டுபிடிக்கணும்? சார் ஸ்லாண்ட் ஹைட் 3 இருக்கப்போ கண்டுபிடிக்கணும். ஸ்லாண்ட் ஹைட் 3 இருக்கப்போ எவ்வளவு வேகமா குறையுது? ஏன்னா ஒரு ஸ்லாண்ட் ஹைட்ல தண்ணி வேற ஸ்பீட்ல குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் I make you understand. So பசங்களா ஃபர்ஸ்ட் தண்ணி வந்து இவ்வளவு பெரிய டேங்க்ல இருக்கு. So இப்போ மேல இருக்க தண்ணி அப்ப ஸ்லாண்ட் ஹைட் அதிகமா இருக்கா? ஸ்லாண்ட் ஹைட் அதிகமா இருந்தா அது குறையிறது கம்மியா இருக்கும்ல. ஏன்னா தண்ணி யூனிஃபார்ம் ரேட்ல வெளியே வருது. தண்ணி யூனிஃபார்ம் ரேட்ல வெளியே கொடுது. சோ தண்ணி அதிகமா இருக்கப்போ என் ஹைட் ஸ்லோவா குறையும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா பேஸ் பெருசுல. புரியுதா? தண்ணி வெளியே வர ரேட் வந்து யூனிஃபார்ம். சோ அகலமா இருக்கப்போ கம்மியா குறையும் ஸ்லாண்ட் ஹைட். ஆனா இதுவே கீழ வந்துச்சுன்னா இப்போ இந்த ஸ்லாண்ட் ஹைட் வந்து வேகமா குறையும். Do you understand? ஏன்னா இப்போ அகலம் கம்மி. சோ யூனிஃபார்ம் ரேட் வெளியே வரணும். அப்போ ஸ்லாண்ட் ஹைட் சீக்கிரமா குறையும். Do you understand? That's why they are asking. Slant height 3 இருக்கிறப்போ எவ்வளவு வேகமா என்னோட slant height கம்மியாகுது. So I want to find out dV by dt. Okay, when my slant height is 3. Okay, அப்ப L 3 னு போடணும். அப்ப L 3 னு போட்டா என்ன வரும்? சார் dV by dt at L equal to 3 னா I'll have 3 pi L square by 8 into dl by dt is equal to -4. அப்ப dl by dt எவ்வளவு? dl by dt is -32 by 27 pi. அதான் ஆன்சர். -32 ஏன்னா 8 4s are 32. So -32 by 3 into 3 square 27 pi. So இதான் the rate of change of length slant height with respect to time. The rate of change of slant height with respect to time -32 by 27 pi. அவன் டிகிரீஸ் கேட்டிருக்கான். டிகிரீஸ் கேட்டதால மைனஸ் இல்லாம 32 by 27 pi தான் நீ ரிப்போர்ட் பண்ணுவ உன் போர்ட் எக்ஸாம்ல. உன் போர்ட் எக்ஸாம்ல ஆன்சர் ரிப்போர்ட் பண்றப்போ the rate of decrease of slant height is 32 by 27 pi. அங்க மைனஸ் போடாத, போட்டினா முட்டமா வாங்குவ. யூனிட் என்ன சார்? யூனிட் விட்டீங்க சார். யூனிட் வந்து சென்டிமீட்டர் per second. ஏன்னா slant height வந்து length இந்த கேள்வி ஃபுல்லா சென்டிமீட்டர் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப length சென்டிமீட்டர், time second. சூப்பரா? இது எல்லாருக்கும் கிளியரா? Are you guys happy with this? Are you all able to follow? Perfect clear-ஆ? எல்லாருக்கும் புரிஞ்சா பசங்களா? Okay, everybody happy? Super டேய். பிரவீன் ஏ கரெக்ட் தான்டா, செக் பண்றா. உனக்கு என்ன டவுட் சொல்லு. சிமிலாரிட்டி இங்க இருக்கோ இல்ல அமிர்தா? I told that because யூசுவலா மற்ற கேள்விகளுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஹரி லாஸ்ட் ஸ்டெப் ஹரி. நான் வந்து dV by dt கண்டுபிடிச்சல. அதுல slant height அவன் கொடுத்திருக்கான். slant height 3 cm அப்பதான் கண்டுபிடிக்கணும். சோ அத நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஹரி புரியுதா?
rate of change of volume centimeter cube sir. ஆமா centimeter cube per second. அதான் எழுதிருக்கேன். rate of change of volume வந்து centimeter cube per second units correct இந்த கேள்வியில. Okay, Praveen, what is your doubt? Do you have any doubts? I didn't see your message. I wrote centimeter square. Oh, I'm sorry, Nadi. அது என்னோட தப்பு. Praveen, அதான் தப்பு சொல்றீங்கன்னா அதான் ஒத்துக்கிறேன். By mistake I wrote centimeter square, centimeter cube. Okay. Why not negative in final answer? Because Tejasvi அவன் வந்து decrease னு கேக்குறான். சரியா? Are you getting it? Decrease னு கேட்டா already it is negative. So you don't have to put again minus. இப்ப acceleration -5 னா retardation is 5. புரியுதா Tejasvi? Now is h by l. So இது ரெண்டுத்தையும் வச்சு நான் r யும் h யும் in terms of l கொண்டு வந்தேன். எல்லாமே in terms of l. ஏன் l கொண்டு வந்தீங்க சார்? ஏன் எல்லாத்தையும் l கொண்டு வரீங்க? ஏன்னா கேள்வியில அவன் கேக்குது slant height தான். Rate of change of slant height தான் கேட்டிருக்கான். At a particular slant height தான் கொடுத்திருக்கான். So எல்லாமே slant height தான் கேட்டிருக்கான். So அதனால r h எல்லா வேரியபிள் தூக்கிட்டு l கொண்டு வந்தேன். பசங்க இது ரொம்ப முக்கியம். எப்பவுமே நம்ம ஒரு வேரியபிள் கொண்டு வரணும். Because we know how to solve only when we have one variable. புரியுதா? So இப்போ என்ன கேக்குறான்? டேய் rate of change of volume when the slant height is 3 கண்டுபிடி. அத அவன் கேள்வியிலே கொடுத்திருக்கான் -4. ஏன்னா அது யூனிஃபார்ம். The volume வெளியில flow ஆகுது யூனிஃபார்ம் -4 centimeter cube per second throughout. So இப்போ இந்த இன்ஸ்டன்ட்ல நம்ம ஸ்லாண்ட் ஹைட் 3 இருக்கிறப்போ என் ஸ்லாண்ட் ஹைட் எவ்வளவு வேகமா குறையுது அத நான் பார்க்கணும். ஓகேவா பசங்க இது வால்யூம் dv by dt கிடையாது இது வால்யூம் 3 into 3 l square into l square by 2 sorry into l by 2 by 4 by 3. So 3 cancel ஆயிடும். I will get dv by dt is what இத டிஃபரன்ஷியேட் பண்ணும். இத டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும் pi l cube by 8 டெரிவேட்டிவ் வந்து ஸ்லோவா your length ஸ்லாண்ட் காலியா இருக்கும் and அவன் டிக்ரீஸ் னா சூப்பரா இதான் இன்வெர்ட்டட் சர்க்குலர் கோன். ஓகேவா with a circular top opening of radius 2 meter. So அந்த கோனோட ரேடியஸ் வந்து 2 and height வந்து 4. ஓகேவா வேற என்ன கேட்டிருக்கான்? if water is being pumped into the tank. So இங்க தண்ணி நம்ம உள்ள கொண்டு போறோம். ஓகே so water is pumped at 2 meter cube per minute. ஓகேவா find the rate at which water is increasing if the depth is 3. depth 3 ஆ இருக்கிறப்போ எவ்வளவு வேகமா ஏறுது? ஏன் சார் இப்படி கொடுக்குறாங்க? ஏன்னா depth மாற எவ்வளவு வேகமா ஏறுறது மாறும்டா. யோசித்து பாருடா. ஏன்னா விரிதடா கோன் ஷேப் இப்படி இருக்குல. சோ ஆழம் ஏற ஆழம் மாற வேகமா ஏறும் இல்ல ஸ்லோவா ஏறுமா? யோசித்து பாரு. if the depth increases it will rise slowly. ஏன்னா விரியுது. சோ தண்ணி நம்ம இந்த ஸ்பீட்ல உள்ள ஃபில் பண்றப்போ இனிஷியலா சல்ல நேரும். ஏன் இனிஷியலா சல்ல நேரும்? ஏன்னா இனிஷியலா அகலம் கோனிக்கல் ஷேப்புக்கு இனிஷியலா அகலம் கம்மி. the width is small. சோ சல்ல நேரும். ஆனா போக போக width பெருசாகுதுல. சோ போக போக ஏற ஸ்பீட் குறையும். புரியுதா? சோ அதனால ஒரு ஆழத்துக்கு ஒரு ஸ்பீட் ஆஃப் increase of water level. புரியுதா? இது ரொம்ப முக்கியம்டா. அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே so now let's try to finish it off. so இப்ப let's take an intermediate stage. okay intermediate stage எடுத்துப்போம். intermediate stage னா எங்க நடுவுல அப்போ வந்து r radius is r height is h. okay அப்போ வந்து radius is r height is h. so now r by h is equal to 2 by 4. similar triangles ஏனா abc யும் ade யும் similar triangles. triangle abc and triangle ade are similar. okay so because of that we'll get this. so h is equal to r. அவ்வளவுதான் இது வந்துச்சா? so இப்போ volume of a cone is 1 by 3 pi r square h. so இப்போ நம்ம திருப்பி ரெண்டு வேரியபிள் இருக்கு. அந்த ரெண்டு வேரியபிள் ஒரே வேரியபிளா பார்த்தோம். and எந்த வேரியபிள் I prefer h. ஏன்னா இங்க நம்ம டீல் பண்றது எல்லாமே h வச்சு தான். ஏன்னா டெப்த்னா ஹைட் தான் நம்ம குறிக்கிறோம். சரியா? 3 மீட்டர் டீப்னா h = 3. சோ அப்ப எனக்கு எல்லாமே h ல வேணும். சோ நான் என்ன பண்ண போறேன்? r h ல எழுதி தூக்க போறேன். r h ஆ எழுதி தூக்க போறேன். சோ r h னா h square by 4 into h. so this is my volume. so my volume will be 1 by 12 pi h cube. so இப்ப dv by dt என்னது? dv by dt is +2 ஏன்னா தண்ணி நான் உள்ள ஃபில் பண்றேன். நான் தண்ணியை உள்ள ஃபில் பண்றேன். சோ தண்ணி உள்ள வருது. உள்ள வந்தா தண்ணி வால்யூம் அதிகரிக்க போகுது. வால்யூம் அதிகரிக்கிறனால +2. ஓகேவா? so dv by dt is what? dv by dt is 1 by 12 pi 3h square dh by dt. அது எவ்வளவு? அதுதான் +2. ஓகேவா? அவ்வளவுதான் பசங்க. very simple now. okay so 3 and 12 4 times cancel ஆயிடும். so dh by dt எவ்வளவு? sir the speed at which height is changing, depth is changing is 8 by pi h square. and நம்ம எப்ப கண்டுபிடிக்கணும்? we are finding it out at h = 3. இல்லையா? we are finding it out at h = 3. so h 3 போட்டா h square 9. so 8 by 9 pi சென்டிமீட்டர் மீட்டர் per minute. யூனிட் வந்து மீட்டர் per minute. கேப்லா பாரு. ஏன்னா எல்லாமே மீட்டர்ல இருக்கு and time வந்து மினிட்ஸ்ல இருக்கு. so மீட்டர் per minute தான் கரெக்ட்டான யூனிட். so 8 by 9 pi meter per minute is the rate at which the height the depth is increasing. the height or depth is increasing. புரியுதா? did you all like it? was it superb? shall I move forward? முன்னாடி போலாமா கேள்விகளுக்கு? so இப்போ ஒரு quiz பார்க்கலாமா? என்ன சொல்ல? I'll help you. height மாறுது. so ரெண்டு வேரியபிள்ஸ் are changing. rate of change of volume. so dv by dt அவ்வளவுதான் கேள்வி ஓவர். ஓகேவா? okay so now we'll take a quiz. my dear boys and girls, everybody please try to solve it. it's a good question. it's a very nice question. do it. are you all done? so இது நான் டயகிராம் உங்களுக்கு வரைஞ்சு தரேன். ஓகேவா? so இதான் அந்த lamp post. ஓகேவா? and இதான் அந்த ஆல். this is the man. okay so இதான் செட்டப். so இதான் lamp post. height எவ்வளவு? 5 meters.
and all height equal to 2 meters. ஓகேவா? They're asking அவரோட ஷேடோ வந்து இதான் ஷேடோ எவ்வளவு வேகமா வளருதுன்னு கேட்கறாங்க. ஓகே, இங்க ஷேடோ இங்க லேம்ப் போஸ்ட்ல இங்க வெளிச்சம் வந்து ஆள் மேல பட்டு ஆள் ஷேடோ விழும்ல. சோ இதான் செட்டப். இத ஃபர்ஸ்ட் வரைய தெரியும். இத வரைய தெரியும் ஒண்ணுமே பண்ண முடியாது. வேடிக்கை தான் பார்க்கணும். ஓகேவா? இது புரிஞ்சா? Did you guys like it? Simple. நீ ரொம்பலாம் ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்லை. You understand what they have given and try to solve. சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? I will teach you. இத y ன்னு எடுத்துக்கோ. எது லேம்ப் போஸ்ட்ல இருந்து அந்த ஆள் நிக்கிற இடம். and ஆளோட ஷேடோ வந்து x ன்னு எடுத்துக்கோ. ஓகேவா? நமக்கு என்ன வேணும்? நமக்கு வேண்டியது dx by dt. ஏன் சார்? ஏனா ஆளோட ஷேடோ எவ்வளவு வேகமா ஏறுது. சோ ஷேடோ மெஷர் பண்றது யாரு? x. அது எவ்வளவு வேகமா ஏறுதுனா dx by dt தானே. ஏனா x எவ்வளவு வேகமா மாறுதோ அதான் dx by dt. சோ அதான் ஷேடோட ஸ்பீட். y எவ்வளவு வேகமா மாறுதுனா அந்த ஆள் நடக்கிற வேகம். கரெக்ட்டா? ஏனா y இன்கிரீஸ் ஆகுது, y மாறுது ஆள் நடக்கிறத வச்சு. ஏனா ஆள் வேகமா நடந்து போனா y சீக்கிரமா மாறும். அந்த ஆள் மெதுவா நடந்து போனா y ஸ்லோவா மாறும். So dy by dt is the man's speed which is given to be 6 meter per minute. dx by dt is what we have to find out. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸிடா. So you can use similar triangles and solve. You can use similar triangles and solve it. It's a very மொக்க கேள்வி. Your time starts in 3 2 1. Let's very good. Super ba. Majority correct. நிறைய பேர் தப்பா சொல்றீங்க. Surya Prakash very good. Darshini, Bala Aravindan very good. Dhanwant, Gautam, Deepak, Amrita very good. Amrita, Yashwant Khanna is right. Arivaras is right. Jaslin, super Jaslin. Divyashri, Mandy, Ram, Mohit, Priyan, Ashika, fantastic. All of you are right. So இதை எப்படி சால்வ் பண்றது நான் சொல்றேன். See, இப்போ நம்ம triangle நேம் பண்ணிக்கலாமா? We will name the triangle, ஓகேவா? So we'll name it like இதான் A, இதான் B, இதான் C, இதான் D, இதான் E. So ABC triangle வந்து it is similar to EDC. Triangle ABC and EDC are similar. So இது ரெண்டு similar ஏனா 90 90 and இந்த angle is equal ஏனா alternate interior angles are equal. Okay, and corresponding angles are equal. You can say that. Okay, corresponding angles are equal. You can say that, and these two are equal. So two angles equal, they are similar. Okay, perfect. So now I can say 5 by 2 is equal to x plus y by x. Do you understand that? You put it. AB by ED is equal to 2 into x plus y. So 5x is equal to 2x plus 2y. அப்ப 2x அந்த பக்கம் கொண்டு போனா 3x is equal to y. சார் என்ன சார் இவ்வளவு ஈஸியா வந்துச்சு? அவ்வளவுதான். இப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டைம். இப்போ if I differentiate with respect to time, 3 dx by dt equal to 2 dy by dt. So dx by dt தான் எனக்கு வேணும். So 3 times dx by dt அதான் எனக்கு வேணும். equal to 2 times dy by dt என்னது? dy by dt 6. ஏனா அந்த ஆள் நடக்கிற வேகம் தான் 6. அவ்வளவுதான். So 3 6 2 times cancel ஆகும். So dx by dt is 4 meters per minute. Did you love it? Was it awesome? நல்ல வேலை. அடுத்த கேள்வி போலாமா? இன்னொரு quiz சால்வ் பண்றீங்களா? Back to back quizzes. Yes Gautam, please note it out. Very good Khalid, Tejasvi, super. Good. டேய் DNF block பாத்தீங்களா? நான் தமிழ்ல ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். I was very happy with that. அது வந்து லெக்சருக்கு முன்னாடி தான் நானே யோசிச்சுட்டு வந்தேன். Did you see that? டேய் மாசான டெக்னிக் அது. ஏன்னா நானே மறக்கப்போ அதை யூஸ் பண்ணி தான் ஞாபகம் வச்சிருக்கேன். Okay, go check it out. DNF block I took first lecture, second lecture I take today. ஆனா இன்னைக்கு முடியாதா? I will take probably 4 5 lectures. ஏன்னா பெரிய சாப்டர் காடி. கொஞ்சமா எடுத்தா நல்லா இருக்கும். ஒரே வீடியோவா போட்டா ரொம்ப கல்ச்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். So I will do it slowly. Okay, great. So பாத்தீங்களா அடுத்த கேள்வி போலாம். Gautam, I hope you finished it. So முன்னாடி 11th பாத்துப்பீங்க. பட் ஆனா இன்னைக்கு நம்ம மேத்ஸ் வச்சு இத சால்வ் பண்ணுவோம். We are going to solve this question with math. Okay? Please try it out, my dear boys and girls. Be fast. I want you all to be quick. Exactly, Dilip. அதான். நீ காட்னா சூப்பர் திலீப், பண்ணா இல்ல காட்னா. எனக்கு காப்பர் ஜிங்க் வரும். ஓகே டேய் முடிச்சீங்களா? அத என்ன கேள்வி பாத்தீங்கன்னா ஒரு லேடர் இருக்குடா, ஒரு ஏணி வந்து ஒரு செவுத்துல சாத்தி வச்சிருக்காங்க. சோ அது இப்படி ஆகுமா? சோ ஏணி செவுத்துல சாத்தி வச்சிருக்காங்க. சோ ஏணியோட லெந்த் எவ்வளவு? 10 cm. சோ இது y வச்சுக்கோ, இது x வச்சுக்கோ. சோ முதல் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் + y ஸ்கொயர் = 10 ஸ்கொயர். அதான் மெயின் ஈக்குவேஷன். பைத்தகரஸ் தியரம். ஏன்னா வெர்டிகல் வால்னா ரைட் ஆங்கிள். அப்ப பைத்தகரஸ் தியரம் அப்ளிகபிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். காட் இட்? சோ x ஸ்கொயர் + y ஸ்கொயர் = 10 ஸ்கொயர். அது ஒரு விஷயம். இப்போ என்ன சொல்றான்? டேய் நான் லோவர் எண்ட் இதான். இத நான் என்ன பண்றேன்? இழுக்க போறேன். away from the wall, along the ground னா ground ஒட்டி away from the wall. அப்போ இப்படி இழுக்க போறேன். எந்த வேகத்துல? 3 cm per second. சோ நான் கடைசி கீழ் முனைனா லோவர் எண்ட் பிடிச்சு கிரவுண்ட நோக்கி இழுக்க போறேன். தூரமா வெளிப்புறமானா away from the wall. சோ அது என்னது? 3 cm per second. So what does the 3 cm per second signify? It signifies dx by dt. புரியுதா? ஏனா x மாறுது இதனால. சோ x டைரக்ஷன்ல நான் வெளிய இழுக்கிறேன் 3 cm per second. சோ அப்ப dx by dt தான் 3. இப்போ அவன் கேக்குறான், இப்போ நான் வெளிய இழுத்தா என்ன ஆகும்? லேடர் கீழ விழுமா? லேடர் கீழ இருந்தா y குறையுமா? y குறைஞ்சா அவன் கேக்குறான் எவ்வளவு வேகமா குறையும்? y குறையும்? சோ ஒரு இடத்துல y வந்து வேற ஸ்பீட்ல குறையும். ஒரு இடத்துல y வந்து ஒரு வேகத்துல குறையும்.
So 6 ன்னு இருக்கிறப்போ y6 ன்னு இருக்கிறப்போ என் ladder நான் பிடிச்சி இருக்கிறப்போ கீழ y6 ல இருந்து எவ்வளவு வேகமா கீழ 2x. வெரி குட், மெஜாரிட்டி இஸ் ரைட். பட் தானேஷ் இப்போ அவன் கேக்குறான், சார் y6 ன்னு இருக்கிறப்போ எனக்கு dy by dt வேணும். சோ dy by dt தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். அத அப்படியே வச்சுக்கோ. y எவ்வளவு? y வந்து 6 சார். x வந்து கண்டுபிடிக்கணும். dx by dt plus 3. சோ இப்போ x மட்டும் கண்டுபிடிச்சா ஓவர். சோ y6 ன்னு இருக்கிறப்போ x எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கலாமே, ஏன்னா இங்க மட்டும் இருக்குல பைத்தகரஸ் தியரம். ladder லெங்த் கான்ஸ்டன்ட்ல ஏனியோட சைஸ் மாறாது, ஏனியோட சைஸ் 10 தான். சோ x square plus 6 square equal to 10 square. அப்ப x square equal to 100 minus 36. அப்ப x square equal to 64. அப்ப x is equal to 8. இங்க plus or minus 8 ஆவதா? plus 8 தான். ஓகேவா? ஏன்னா நம்ம பாசிட்டிவ் x ஆக்சிஸ் தான் பார்க்கணும். சோ we will choose only plus 8. அப்போ x வந்து 8. அவ்வளவுதான், எல்லாம் கிடைச்சிச்சு. வெறும் dy by dt மட்டும் தான் வேரியபிள். சோ 2 cancel ஆயிரும். சோ I have 24 is equal to minus 6 dy by dt. அப்ப dy by dt is equal to minus 4. சோ இன்னைக்கு மேத்ஸ் தப்பா சொல்லாது. dy by dt minus 4 ஆமாடா, ஏன்னா ஹைட் குறையுதுல, y குறையுதுல. சோ நீ ப்ராப்பரா சால்வ் பண்ணினா மேத்ஸ் will teach you what is happening. So dy by dt நெகட்டிவ் ஆகுது எது காரணம்? ஏன்னா குறையுது, ஏன்னா y குறைஞ்சிட்டே வருது, ஏன்னா கீழ விழுதுல. Did you like it? I hope you understood. ஆனா ஆன்சர் வந்து +4. ஏன் ஆன்சர் +4? ஏன்னா அவன் டிசெண்டிங் கேக்குறான். டிசெண்டிங்னா எவ்வளவு வேகமா குறையுது. சோ அவனே நெகட்டிவ் சொல்றான். அவனே நெகட்டிவ் சொல்றதால ஆன்சர் வந்து +4 தான். ஓகேவா? எக்ஸாக்ட்லி. x 10 இருக்கலாமா? எப்படி விஷ்ணு? வாய்ப்பே இல்ல. x எப்படி 10? ஹைப்போடென்யூஸ் தான் 10. சரியா? சோ இப்போ அடுத்த கேள்வி ட்ரை பண்றீங்களா? Everybody please try to solve it. Okay? Last 2 questions. We will do it and then we'll wrap it up. An aeroplane is flying at a height of, இதான் ground. ground இருந்து ஏரோப்ளேன் பறக்கிற ஹைட் இது. சோ ground இருந்து ஏரோப்ளேன் பறக்கிற ஹைட் எவ்வளவு? 2/3 km. ஓகேவா? சோ இந்த ஹைட் எவ்வளவு? இந்த ஹைட் வந்து 2/3 km. and இதான் நம்ம பாயிண்ட் இதான் வச்சுக்கேன். இதான் நம்ம பாயிண்ட். இந்த பாயிண்ட தாண்டி 2 minutes ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட் தாண்டி 2 minutes ஆயிடுச்சு. அப்ப ஏரோப்ளேன் எங்க இருக்குமா? இதான் நம்ம ஏரோப்ளேன். ஓகேவா? நம்ம ஏரோப்ளேன் இஸ் கோயிங் டு பி. சோ 2 minutes எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கு? சார் அது போறது 15 km/h சார். 15 km/h னா அப்ப 2 minutes எவ்வளவு கவர் பண்ணிருக்கும்? into time. டைம் வந்து 2 minutes. 2 minutes ஹவர்ஸா மாத்த போறேன். சோ 2 minutes 2/60 hours. 2 minutes 2/60 hours. கரெக்ட்டா? சோ அப்ப 30/60 km. அதான் நம்ம கவர் பண்ண டிஸ்டன்ஸ். அப்ப அது half a kilometer. இல்லையா? 30/60 னா half a kilometer. சோ ஏரோப்ளேன் மூவ் ஆனது half a kilometer. 2 minutesல. ஓகே? இப்போ அவன் என்ன கேக்குறான்? என்னோட பாயிண்ட்ல இருந்து அது எவ்வளவு வேகமா தூரம் போகுது? என்னோட பாயிண்ட்ல இருந்து அது எவ்வளவு வேகமா தூரம் போகுது? அதான் அவன் கேக்குறான். சோ they are asking dr by dt. என் பாயிண்ட்ல இருந்து அது எவ்வளவு வேகமா தூரம் போகுது? அதான் dr by dt. It's very important question. This is what they are asking. They are not asking anything else. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? Are you clear? ஏன்னா நிறைய பேர் இது நினைச்சுப்பீங்க. இது கிடையாது. இதான் ஆல்ரெடி கொடுத்தாங்க. டேய் இதான் velocity of the aeroplane. 15 km/h. ஏன்னா அது கேட்க போறான். அவன் என் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு வேகமா விலகி போகுது. சோ அப்ப என் பாயிண்ட்ல இருந்து ஏரோப்ளேன் கிட்ட டிஸ்டன்ஸ் r. அப்ப dr by dt தான் அவன் கேக்குறான். அப்ப dr by dt தான் அவன் கேக்குறான். புரியுதா? சோ இப்போ கிரேட். சோ இப்போ எனக்கு வந்து வெர்டிகல் ஹைட் எப்பவுமே கான்ஸ்டன்ட். ஓகேவா? வெர்டிகல் ஹைட் எப்பவுமே கான்ஸ்டன்ட். ஹாரிசான்டல் தான் மாறிடுது. ஹாரிசான்டல் நம்ம x ன்னு வச்சுக்கலாம். ஒரு இன்டர்மீடியேட் ஸ்டேஜ்ல 1/2 இப்போ இன்ஸ்டன்ட்ல இந்த இன்ஸ்டன்ட்ல 1/2 வந்து எப்பனா அவன் கேக்குற நொடியில அவன் சொல்றான், டேய் 2 minutes ஆயிடுச்சு நான் பாஸ் பண்ணி. அப்போ அந்த நொடியில என்னோட ஏரோப்ளேன் எந்த ஸ்பீட்ல ரிசீட் ஆகுது from that point. ஓகே? சோ இன்டர்மீடியேட் ஸ்டேஜ்ல x தான் என்னோட டிஸ்டன்ஸ் ஹாரிசான்டலி. சோ 2/3 whole square plus x square அதான் r square. ஓகேவா? சோ இதான் நமக்கு இருக்க ஈக்குவேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணா I will get dr by dt. சோ இத டிஃபரன்ஷியேட் பண்ணது வெர்டிகல் ஹைட் கான்ஸ்டன்ட். சோ அதோட டெரிவேட்டிவ் 0. 2x dx by dt அதான் it is 2r dr by dt. So 2 cancel ஆகும். x எவ்வளவு? x வந்து நம்ம கண்டுபிடிக்கிற நொடியில, நம்ம கண்டுபிடிக்கிற இன்ஸ்டன்ட்ல it is half. So half a kilometer into dx by dt தான் ஏரோப்ளேனோட horizontal speed. dx by dt னா x எவ்வளவு வேகமா மாறுது? x எவ்வளவு வேகமா மாறுதுனா horizontal velocity of the aeroplane. அதான் 15 km/h. That is equal to dr by dt தான் கண்டுபிடிக்கணும். அப்ப r எவ்வளவு சார்? r வந்து 1/dt is 9 km/h. That's the answer. Did you all like it? Was it good? Zubra. வேற லெவல் கேள்வி. I hope you all are able to follow. It's a very nice question. Did you all enjoy? Shall I move forward? Plus or minus வராதா விஷ்ணு? ஏன்னா distance is always positive. Distance is always positive. Okay? x value டேட்டா தான் சப்ஸ்டிட் பண்ண கௌதம். x னா half ன டேட்டா கொடுத்துட்டேன். x னா டேட்டா half ன எடுத்துட்டேன் கௌதம். r நீ கண்டுபிடிக்கணும். r we don't know. Okay? So last question is a quiz for you guys. I hope all of you are ready. Let's go. Try பண்ண ready. இதான் last question for today. Approximations I will probably cover in next class. Okay? Anyway அது போர்ஷன் கிடையாது. I'm just doing it for completion. நம்ம முழுமையா முடிக்கணும்னு சொல்லி தான் பண்றேன். Next class will be on Monday. Okay? எப்போ நான் டெய்லி கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்றேன் பசங்களா, அதுக்கு வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு மண்டே தான் நெக்ஸ்ட் கிளாஸ். I will let you know when I will take daily. But கண்டிப்பா இந்த மாசம் நான் டெய்லி எடுத்து முடிக்கலாம்னு இருக்கேன் போர்ஷன். சோ அதனால அது எப்போ ஆரம்பிக்கும்ன்றது I will tell you. Wait until then. Yugesh, I will do that Yugesh. Problem solving பண்ண போறேன். On inclined plane project I will do it, but mostly afternoon or morning because 11th or 12th நான் மத்தியானம் இல்ல காலையில இல்ல early evening எடுக்கலாம் இருக்கேன். ஏன்னா 10th தான் they want me live. 11th and 12th they just want me to teach. So 11th and 12th நான் வீடியோ போட்டா நீங்க அப்புறமா கூட பார்க்கலாம். 10th பசங்க they need
they need energy, they need motivation. So I'll take life. Okay, டேய் என்ன ஆன்சர் சால்வ் பண்ணீங்களா? ஸ்பெரிக்கல் பலூனோட வால்யூம் எவ்வளோ? 4/3 pi r cube. அது சர்ஃபேஸ் எவ்வளோ? 4 pi r square. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ, வெரி இம்பார்ட்டன்ட். மென்சுரேஷன் போய் ரிவைஸ் பண்ணிக்கோங்க 10th ஸ்டாண்டர்ட்ல. ஓகே, ஏன்னா அப்ளிகேஷன் டெரிவேட்டிவ்ஸ்ல நிறைய வரும், மேக்ஸிமம் மினிமம் வரும். ஓகே, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் லைட்லி, இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ dv by dt எவ்வளோ? dv by dt is plus 35. ஏன்னா இன்ஃப்ளேட்டட்னா அதிகரிக்குது, வால்யூம் அதிகரிக்குது. ஓகேவா? plus 35 centimeter cube per minute. ஸோ dv by dt என்னது? வால்யூம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். வால்யூம் டிஃபரன்ஷியேட் பண்ணா 4/3 pi ஒரு கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்கோ. r cube டெரிவேட்டிவ் 3r square dr by dt. ஸோ 3 cancel. ஸோ dv by dt is 4 pi r square dr by dt. அதான் plus 35. ஓகேவா? Find the rate at which the surface area increases when the diameter is 14. diameter 14 னா radius எவ்வளோ? radius 7. ஸோ radius 7 centimeter இருக்கிறப்போ என் surface area எவ்வளோ வேகமா ஏறுது? So ds by dt என்னது? ds by dt is equal to 4 pi r square 2r dr by dt. So radius கொடுத்துட்டான் 7. ஆனா dr by dt தெரியாதுல, dr by dt தான் இங்க இருந்து இருக்கும். ஓகேவா? புரியுதா? So solve பண்ணுங்க. Your time starts in 3 2 1 let's go. Lekisha is right. Jay Janakya fantastic. Perfect. The others, if you made mistake, I'll teach you. Listen carefully. எங்க நீங்க தப்பு பண்ணீங்கன்னு பாருங்க. டேய் நீ என்ன பண்ணனும்? இங்க இருந்து dr by dt கம்பி. dr by dt என்னது? சார் dr by dt வந்து it is 35 by 4 pi r square. The increase in surface area. That is it for today. In your leaderboard standing is over here. Sanjay is at the top. Devashri, Divyashri, Shivani, Vijay, Hariharan, Srimati, Sivaranjani, Naveen, Kaniksha, Ilamaran, Rahul, Amrita, Sahana, Harish. You guys are awesome. Keep it up and we'll meet in the next class. Until then, take care. Revise பண்ணிடுவாங்க. I hope you enjoyed today's session. Take care guys. Bye bye.